அமெரிக்க இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஈரானின் புரட்சிகர பாதுகாப்பு படையின் உளவுத்துறை தலைவர் மஜித் காதேமி கொல்லப்பட்டார். இதுகுறித்து ஈரானின் துணை இராணுவப் படையான இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை ஐஆர்ஜிசி தனது டெலிகிராம் சேனலில் வெளியிட்ட பதிவில், அதிகாலையில் அமெரிக்க சியோனிச எதிரிகள் நடத்திய தீவிரவாத தாக்குதலில் ஐஆர்ஜிசி உளவு அமைப்பின் வலிமையான மற்றும் கல்வியழிவு மிக்க தலைவரான மேஜர் ஜெனரல் மஜித் காதேமி வீரமரணமடைந்தார் என கூறப்பட்டுள்ளது. இஸ்ரேல் ஈரான் இடையே கடந்த ஜூன் மாதம் நடந்த 12 நாள் போரில் ஐஆர்ஜிசி உளவு அமைப்பின் தலைவர் ஜெனரல் முகமது காசமி கொல்லப்பட்டார். இதையடுத்து அவருக்கு பதிலாக காதேமி அந்த பதவியை ஏற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஈரானில் உள்ள ஐஆர்ஜிசியின் உளவு அமைப்பு என்பது அதிக அதிகாரங்களை கொண்டுள்ளது. அத்துடன் அந்த அமைப்பு நாட்டின் உச்ச தலைவருக்கு மட்டுமே பதில் சொல்ல கடமைப்பட்டது. இது பெரும்பாலும் மேற்கத்திய நாட்டினரை அல்லது வெளிநாட்டு தொடர்புகளை கொண்டவர்களை தடுத்து வைப்பதோடு தொடர்புடையது. மேலும் நாட்டின் மதவாத ஆட்சிக்கு எதிராக செயல்படுபவர்களை இலக்கு வைத்து எல்லை தாண்டிய கொலைகளும் தாக்குதல்களையும் நடத்தியதாகவும் இந்த அமைப்பு மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க படைகள் இன்று ஈரான் மீது நடத்திய தாக்குதலில் 30க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதற்கு பதிலடியாக இஸ்ரேல் மற்றும் அதன் வளைகுடா நாடுகள் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியது. ஈரான் முழுவதும் இன்று குண்டுவெடிப்புச் சத்தங்கள் கேட்டன. இந்த பின்னணியில் அமெரிக்கா ஈரான் இடையிலான போரை நிறுத்த வரைவு திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளது. முதல் கட்டமாக 45 நாட்கள் போர் நிறுத்தத்தை அமல் செய்ய வேண்டும், ஹார்முஸ் ஜலசந்தியை உடனடியாக திறக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் வரைவு திட்டத்தில் இடம்பெற்றுள்ளன. அதேவேளையில் ஈரான் வட்டாரங்கள் கூறும்போது, அமெரிக்காவுடன் நாங்கள் நேரடி பேச்சுவார்த்தையில் ஈடுபடவில்லை, சில நாடுகள் சமரச முயற்சியில் ஈடுபட்டு உள்ளன, அந்த நாடுகளின் பிரதிநிதிகளுடன் தொடர்பில் உள்ளோம், தற்காலிக போர் நிறுத்தத்தை நம்பி ஹார்முஸ் ஜலசந்தியை திறக்க முடியாது, எந்த ஒரு காலக்கெடுவையும் ஏற்க முடியாது என்று தெரிவித்தன. போர் நிறுத்த வரைவு திட்டம் தொடர்பாக பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் தாஹிர் அந்த்ராபி கூறும்போது, இப்போதைய சூழலில் பகிரங்கமாக எந்த தகவலையும் வெளியிட முடியாது, அமைதி பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது, பல்வேறு நிலைகளில் பேச்சுவார்த்தை நடக்கிறது என்று தெரிவித்தார். முன்னதாக அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டுப்படை மற்றும் ஈரான் இராணுவத்துக்கு இடையே கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி முதல் போர் நடைபெற்று வருகிறது. இதில் ஈரானில் இதுவரை 2100க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். அமெரிக்க இராணுவத் தரப்பில் 13 வீரர்கள் உயிரிழந்துள்ளனர். சுமார் 700 அமெரிக்க வீரர்கள் காயமடைந்திருப்பதாக கூறப்படுகிறது. இஸ்ரேலில் 24 பேர் உயிரிழந்துள்ளனர். 7000க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். மேற்காசியாவில் நீடிக்கும் போரால் உலகம் முழுவதும் கச்சா எண்ணெய், எரிவாயுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது.